லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பாக்யஸ்தானம்ன்றோம். இந்த பாக்யஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தால் நிறைய யோக பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பேசுகிறோம். இப்போ 9ஆம் இடத்துல எல்லாத்துக்கும் நல்ல கிரகம் இருக்குமா? ஏன் பாவ கிரகம்லாம் போயிருக்காதா? ஒன்று லக்ன பாவர் அல்லது இயற்கை பாவ கிரகங்கள் போய் அங்கே உட்காந்துருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்யறது? வாழ்க்கை கெட்டு போயிருமா? பாக்கியம் கெட்டு போச்சு அவனுக்கு, பூராமே ஒன்றும் உருப்படி ஆகாது அப்படின்னு எடுத்துக்கலாமான்னா அப்படி கிடையாது. வக்கரம் பெற்ற கிரகம் இருந்தாலும், நீசம் பெற்ற கிரகம் இருந்தாலும், பாவ கிரகம் இருந்தாலும், லக்ன பாவர் இருந்தாலும், 9ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் தன்னுடைய நெகட்டிவிட்டியை முழுமையாக செயல்பட விடாது. எது? இந்த 9ஆம் பாவம் செயல்பட விடாது, இழுத்து பிடிச்சிக்கும். 9ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்க பாவ கிரகம் கெடுதல் பண்ணாது. இதான் லாஜிக். 5, 9க்கு உண்டானவர் சுபர் பாவராயினும் மிஞ்சும் பலன் செய்வர் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ 5, 9ல் உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகம், அதுலேயும் குறிப்பாக பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய பாவ கிரகம் சனியே உட்கார்ந்துருக்கு, ராகுவே உட்கார்ந்துருக்கு, கேதுவே உட்கார்ந்துருக்குன்னா பாக்கியம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. அங்கே இந்த கிரகம், அதாவது 9 கிரகத்தில் பாவ கிரகம்னு இருக்குல்ல, இந்த பாவ கிரகத்தில் ஒன்று குறைஞ்சி போச்சுன்னே வச்சுக்கலாம். குறிப்பாக அந்த 9ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய சனி தசையோ, ராகு தசையோ, சூரிய தசையோ, செவ்வாய் தசையோ நடந்ததுன்னா அந்த பீரியடில் அப்படி ஒன்றும் நீங்கள் கஷ்டப்பட்டுற மாட்டீங்க. இல்லை நான் கஷ்டப்பட்டேன் அப்படிமா அஞ்சலர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ளபடியே அவன் கஷ்டப்பட வேண்டியதில் 20% தான் பட்டிருப்பான். இந்த பாக்கி 80% தப்பிச்சு வந்திருப்பான். அந்த 20% உக்கரம் தாங்க முடியாமல் புலம்பிட்டு இருப்பான்.